பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தின் ஆயத்த நாளுக்கு, இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபை இந்த வாரம் முழுவதும் நம்மை வார்த்தைகளை கொண்டு நடத்தி நம்மோடு கூட அவர் தங்கியிருந்து நம்முடைய ஓட்டத்தை அவர் காத்து வருகிறார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சாம்ஸ் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிறதான வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் எதை செய்ய வேண்டும். வாட் டு பி டன் இன் த டெம்பிள் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயத்தில் நாம் எதை செய்யணும். இந்த 4 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவன் நமக்கு இந்த வாரம் முழுவதும் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து அதோடு கூட அவர் நமக்கு செய்ய இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். அநேகர் கர்த்தருடைய ஆலயத்திற்கே செல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை, ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், ஆவிக்குரிய ஐக்கியத்தை தெரிந்து கொண்டு செல்லுங்கள். நீங்கள் வெளிநாடுகளிலே தூர இடங்களிலே இருப்பீர்களேயானால் அங்கு இருக்கிற நல்ல ஒரு கூடுகையை, பரிசுத்தவான்களின் கூடுகையை, ஆவிக்குரிய சத்தியமுள்ள சபை கூடுதலை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்க. சென்னையில் இருப்பீங்கன்னா கோடம்பாக்கத்தில், ட்ரஸ்ட்புரத்தில் சாரோன் பெந்தேகோஸ்தே சபைக்கு நீங்கள் வாங்க. எங்களிடத்தில் கர்த்தருடைய இரக்கத்தினால் காலை 3 ஆராதனைகள், 5, 7, 9 3 ஆராதனைகள், மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு 4வது ஆராதனையும் உண்டு. வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும். அதை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ரேமாவாக தர்றார். அந்த வாசல்களில் போகணும். அந்த வாசல்களில் முதல்ல அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? துதி இருக்கணும். 2வது பிராகாரத்தில் புகழ்ச்சி இருக்கணும். சங்கீதக்காரன் இந்த இடத்தோடு அவர் நின்றுணும். ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். கிறிஸ்துவின் இரத்தமோ திரைச்சீலையோ 2ஆக கிழிக்கப்படலை. கிறிஸ்து உயிர்த்தலை. அவர் நியாயப்பிரமாணத்தில் இருந்ததுனால அவருக்கு பிராகாரத்தோட எண்டு. அதை தாண்டி அவர் வர முடியாது. ஆசாரியர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்திலும், மகா பிரதான ஆசாரியன் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வர முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் திரைச்சீலைக்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் வருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். அந்த பிராகாரம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் நம்மை அழைத்து வருகிறார், நம்மோடு சந்திக்கிறார், நம்மோடு பேசுகிறார். அதில் முதல்ல நமக்கு தேவை துதி இருக்கணும். நல்ல உங்கள் வாயில் பிரைஸ். சத்தம் இருக்கா சிஸ்டர்? சத்தம் இருக்கா பிரதர்? உங்கள் இருதயத்திலிருந்து அந்த சத்தம் வரணும். இன்றைக்கி அநேகருடைய வாயில் துதி இல்லை. ஆண்டவர்கிட்ட நெருங்கும்போது நம்ம நல்லா துதிக்கணும். வாய் நிறையா துதி துதி துதி. கர்த்தருடைய அன்பை சொல்லி துதிக்கணும். துதியில் கர்த்தர் பிரியப்படுகிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர். He dwells in the praise of Israel. நல்லா துதிங்க. முதல்ல வாய் கட்ட விழுந்துடணும், துதிக்கணும். 2வது அவருடைய சமூகத்தில் புகழ்ச்சி வரணும். கர்த்தரை எவ்வளோ புகழ முடியுமோ புகழணும். பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த கட்சிகளில் இருக்கிறவங்க ஒரு சின்ன உலக ஆசீர்வாதத்துக்காக என்னென்னலாம் சொல்லி புகழ்கிறாங்க இல்லை? நிரந்தரமானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர். நமக்கே அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேலியாக தான் இருக்குது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆனாலும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் உண்மையின் தேவன் எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர். எப்படி வேணாலான்ற புகழலாம். நிரந்தரமான தேவன், நல்ல புகழ். ஆதி அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர்த்தெழுதலின் தேவனும் ஆண்டவரை நல்லா எவ்வளோ புகழணுமோ. மனுஷனை புகழாமல் கர்த்தரை எவ்வளோ புகழணுமோ புகழுங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க.
இந்த நாளில் எப்படிலாம் நான் ஆண்டவரை போய் அவர் சமூகத்தில் புகழ போகிறேன், ரெடி ஆகிடுங்க. 4வது அங்கே சொல்லப்படுது, அவருடைய பிரகாரத்தில் அவரை துதித்து புகழ்ச்சியோடு அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்க. நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல நன்மையை எண்ணி, சில நேரத்தில் நம்ம பார்வைக்கு தீமையாக இருந்திருக்கோம், இப்படி ஆண்டவர் செஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இல்லை, அதுவும் நன்மைக்கு தான். நீங்கள் அடுத்த 2 வாரம் 3 வாரம் கழித்து பின்னால் திரும்பி பாருங்கள், அது எல்லாம் நன்மைக்காக இருக்கும். உங்களுடைய முன் பார்வைக்கு அது தப்பாக தெரியும், பின்னால் கர்த்தர் கொண்டு வரும்போது, ஓ இதெல்லவா என் தேவனுடைய நன்மை, அதிசயமாக இருக்கும். அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிச்சு 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 உங்கள் வாயில் துதியும் புகழ்ச்சியும் நன்றி அறிதலும் ஸ்தோத்திரமும் இந்த 4 வைத்து கொண்டு அவருடைய வாசஸ்தலத்தில் நல்ல ஆர்வத்தோட மகிழ்ச்சியோடு பிரவேசித்து வாங்கலேன். வருகிற வாரத்தையும் கர்த்தருடைய வருகை தாமதமானால் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இட் வில் பி a great blessing to you. கர்த்தர் அதை உங்கள் ஒருவருக்கும் தருவாராக. ஆயத்தமாகவும் ஆலயத்திற்கு வாருங்கள், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வரவேண்டிய காரியத்தை எங்களுக்கு போதித்தீர், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய நாவில உதடுகளில் நல்ல துதி இருக்கட்டும், துதி இருக்கட்டும் ஆண்டவரே, புகழ்ச்சி இருக்கட்டும் ஆண்டவரே, நன்மையாய் நன்றி அறிதல் இருக்கட்டும், ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். யாரெல்லாம் இதை செய்ய முடியலையோ அவருடைய கட்டுகள் இந்த நாளிலே அறுக்கப்படுவதாக. உடைய இருதயம் ஆத்துமா கம்பீரித்து மகிழ்ந்து உடைய ஆலயத்தில் நாங்கள் வாஞ்சையாயுமை துதித்து ஸ்தோத்தரித்து புகழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் நீர் அதை அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாராகிலும் படுக்கையில் போக முடியாமல் இந்த யூடியூப்பில் கேட்குறாங்கன்னா அவர்களுக்கும் கர்த்தர் விடுதலையை தருவீராக. விடுதலையோடு நாங்களுமே ஆராதித்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். துதிக நமக்கு மேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் செய்த சகல நன்மைகளுக்காக, எங்கள் ஓட்டத்திற்கு நீர் கொடுத்ததான நல்ல சக்திக்காக துதிகளை ஸ்தோத்திரங்கள் நமக்கு ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். God bless you. We will meet in the church. தேவனுடைய ஆலயத்தில் சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமேன், அமேன், அமேன்.